அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸில் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியில் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் குரூப் 4க்கு நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்துட்டு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஹார்மோன்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ பயாலஜியில் என்ன கேள்வி கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா. நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒரு 10 கேள்வி தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒபின் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாடங்களை நம்ம வந்து புரிஞ்சு வந்து படிச்சிடலாம். சரியா? ஓகே, இந்த கிளாஸை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹார்மோன்னா என்ன? நம்ம வந்து சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம், ஹார்மோன் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஹார்மோன் அப்படின்னா ஒரு வேலை மட்டும் செய்கிறது கிடையாது, நிறையா ஹார்மோன்கள் வந்து இருக்குது. ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதர்களில் மட்டும் ஹார்மோன் வந்து கிடையாது, தாவரத்துலேயும் ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்மோன் பற்றின டெஃபினேஷன். ஹார்மோன் அப்படிங்கிறது ஹார்மன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிருந்து எடுத்துக்கிறாங்க. ஹார்மன் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். இந்த ஹார்மன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது பொருள். சரியா? அதேமாதிரி இந்த ஹார்மோன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவர ஹார்மோன்கள் பார்க்க போகிறோம். தாவர ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த தாவர ஹார்மோன்கள் பற்றி கேட்டுருக்காங்க. சரியா? மொத்தம் 5 வகையான ஹார்மோன்கள் தான் இருக்குது தாவரத்தில். 5 வகையான முக்கிய தாவர ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இப்போ இந்த 5 ஹார்மோன் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு 2 ஆசை. சரியா? ஆக்சின், சைட்டோகினின், அடுத்து ஜிப்ரலின். சரியா? அடுத்து அப்சிசிக் அமிலம், அடுத்து எத்திலின். இதில் 5 இருக்கு இல்லையா? இந்த 5ல் 2 வந்து பிரிக்கலாம். என்ன அப்படின்னா 1லேருந்து 3 வரைக்கும் 4, 5. இப்போ 2 பிரிக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கு இல்லையா, ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், இந்த 3மே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தாவரத்தோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. தாவரத்தோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இந்த 4, 5 இருக்கு இல்லையா, அப்சிசிக் அமிலமும் எத்திலினும், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தாவர வளர்ச்சியை தடை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், சார் என்ன சார் வளர்ச்சிக்கும் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது, தடை பண்ணுறதுக்கும் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது, இது எப்படி என்ன கணக்கு அப்படின்ற டவுட் வரலாம். ஆக்சுவலாக தாவரங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தூரம் வளர்றது? ஓகேவா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தானே. அப்போ அந்த குறிப்பிட்ட அளவு கழித்து உங்களை வந்து அந்த வளர்ச்சியை வந்து தடை செய்யணும். அதுக்கு தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து கீழே உள்ள 4, 5 ஹார்மோன்ஸ் வந்து செயல்படுது. ஒரு இலை இருக்குது அப்படின்னா இலை அப்படியே பச்சையாகவே இருந்துருமா? அது அப்படியே மஞ்சளாகி பழுத்து கீழே உழுகணும்ல. அப்போ பச்சையாகிறதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது, அதுமாதிரி கீழே உழுகிறதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது. அவ்வளோதான்ப்பா, 2 கான்செப்ட் தான்ப்பா. மொத்தம் தாவர வளர்ச்சிக்கு ஒரு 3 ஹார்மோனு, தாவர வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹார்மோனு. இதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ சொன்ன விஷயத்தான் நம்ம வந்து எழுதியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சினை பார்க்க போகிறோம். ஆக்சின் ஹார்மோன். ஸோ ஆக்சின் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் எழுத்தாக வந்து இருக்கா. ஸோ இந்த ஹார்மோன்களில் தாவர ஹார்மோன்களில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் ஆக்சின் அப்படிங்கிறது. ஆக்சின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டால் கால் மற்றும் ஹாசன் ஸ்மித் அப்படிங்கிற 2 பேர் வந்து அந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆக்சின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் தாவரத்தில் வேரில் அப்புறம் தண்டோட நுனியில், வேர்லையும் தண்டோட நுனியிலையும் என்ன ஆகுது அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுது. அங்கே உற்பத்தி செஞ்சு அதுக்கப்புறம் அந்த தண்டு வளரும் இல்லையா, நீச்சி பகுதி, அந்த நீச்சி பகுதிக்கு என்ன ஆகும் அப்படின்னா நகருது அப்படிங்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் என்ன பண்ணுறா அப்படின்னா கேனரி அப்படிங்கிற ஒரு புல் தாவரத்தில் செக் பண்ணுறாரு. எப்படி செக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த புல் தாவரத்தில் இப்போ வந்து விதை இருக்கும், விதைக்கு மேலே அந்த முளைக்குருத்து வந்து இருக்கும், அந்த முளைக்குருத்தில் உரை வந்து இருக்கும்.
அந்த முளைக்குருத்து உறை அப்படிங்கிறது எங்கே ஒளி தெரியுதோ அந்த ஒளியோட திசையை நோக்கி வந்து வளருது, அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சார். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இந்த முளைக்குருத்தில் வந்து இருக்குது, அந்த இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அது நோக்கி வந்து போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது சொல்கிறாங்க, ஒரு ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் என்னன்னு தெரியலை. சரியா, இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, பட் என்னன்னு தெரியல. இந்த விஷயத்தை பின்னால் வெண்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான்ப்பா ஆக்சின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். சரியா, ஸோ ஆக்சின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சின் அப்படிங்கிற வேர்டை டிஸ்கிரைப் பண்ணவங்க வேறு, ஆக்சினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வேறு, ஆக்சினை லாஸ்ட்டாக கொண்டு வர ஒரு ஆக்சின் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தவர் வேறு. சரியா, ஸோ மூணு நபர்கள் வருவாங்க, கால் மற்றும் ஹாசன் ஸ்மித்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வின், வெண்ட். சரியா, வெண்ட் என்னென்ன ஆய்வுகள்லாம் பண்ணார், ஆக்சின் சொல்லிட்டார் இல்லையா, என்னென்ன ஆய்வுகள்லாம் பண்ணார் அப்படின்னா பாருங்கள், அவினா முளைக்குருத்துகளில் ஆய்வு பண்ணுறாரு. அவினா அப்படிங்கிற ஒரு செடியில் முளைக்குருத்துகளில் ஆய்வு பண்ணுறாரு. ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது பொருள். ஆக்சின் அப்படின்னா என்னது, வளர்ச்சி அப்படிங்கிறது பொருள். ஓகே, ஆக்சின் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று வந்து இயற்கை ஆக்சின், இன்னொன்று செயற்கை ஆக்சின். இயற்கை ஆக்சின் அப்படிங்கிறது தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படுறது இயற்கை ஆக்சின். அப்போ செயற்கை ஆக்சின் என்ன, நம்ம செயற்கையாக தயாரிக்கிறது. இயற்கை ஆக்சினுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா IAA, அதாவது இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம், பினைல் அசிட்டிக் அமிலம் PAA, அடுத்து இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல். சரியா, அடுத்து செயற்கை ஆக்சின் பொறுத்த வரைக்கும் 2,4D, 2,4 டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம், இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம். சரியா, இங்கேயும் இண்டோல் 3 வருது, ஆனால் அது வந்து அசிட்டிக் அப்படின்னா இயற்கை, பியூட்ரிக் அப்படின்னா செயற்கை. இண்டோல் ப்ரொப்பியானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5T. சரியா, 2,4,5 ட்ரைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். ஸோ இது எல்லாமே செயற்கை ஆக்சின்களுக்குரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட வேலை, ஆக்சின்கள் என்னென்னலாம் பார்க்குது அப்படிங்கிறத. ஆக்சின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ தண்டு மற்றும் முளைக்குருத்து நீட்சிக்கு இது வந்து யூஸ் ஆகுது, அதை வந்து என்கரேஜ் பண்ணி விடுது, ஊக்குவிக்கிறது. குறைந்த செறிவில் ஆக்சின் வேர் உருவாதலை தூண்டும், அதிக செறிவில் வேர் உருவாதலை தடை செய்யும். சரியா, குறைந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் வேர் உருவாதலை வந்து தூண்டுது, அதிக செறிவில் வேர் உருவாதலை தடை செய்கிறது. அதே மாதிரி நுனி ஆதிக்கம் இந்த ஆக்சினில் வந்து இருக்கும். நுனி ஆதிக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நுனி மொட்டுகளால் ஆக்சின் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கவாட்டில் மொட்டு வளர்கிறத தடை செய்யுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முனையில் ஒரு மொட்டு வந்து இருக்கும், சைடில் வந்து பூ வந்து இருக்கும். அந்த சைடில் உள்ள பூ வளர்கிறத தடுக்குது இந்த நுனி மொட்டு, அதுதான் நுனி ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆக்சின்களை நம்ம செயற்கையாக தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆக்சின்களை நம்ம வந்து தெளித்தோம் அப்படின்னா, தாவரங்கள் மேலே தெளித்தோம் அப்படின்னா விதையில்லா கனிகள் உருவாகிறது தூண்டப்படுது. எக்ஸாம்பிளுக்கு தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை விதை இல்லாமல், நீங்கள் திராட்சைலாம் பார்த்துருப்பீங்க, விதையில்லா திராட்சைலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் தெளிக்கிறதுனால வந்து தூண்டப்படுது. அடுத்து ஆக்சின் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன. உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யுது. சரியா, அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஆக்சின் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா சைட்டோகைனின். ஸோ சைட்டோகைனின் பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியமான வேலை செல் பகுப்பை, செல்கள் நிறையா வந்து பிரிகிறத இது வந்து ஊக்குவிக்குது. சரியா, அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஹெர்ரிங் அப்படிங்கிற ஒரு மீனோட விந்து செல்லிருந்து தான் இதை வந்து பிரித்து எடுத்துருக்குறாங்க. ஹெர்ரிங் அப்படிங்கிற ஒரு மீனோட விந்து செல் வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து சியாட்டின் அப்படிங்கிற ஒரு சைட்டோகைனின் வகை தான். மக்காச்சோளம் தாவரத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் தான் சியாட்டின் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சைட்டோகைனின் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இளநீரில், இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சைட்டோகைனின் இருக்குது. சரியா, அடுத்து இதோட விளைவுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செல் பகுப்புக்கும் செல் நீட்சிக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி திசு வளர்ப்பு முறையில் புதிய உறுப்புகள் தோன்றதுக்கு ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் கண்டிப்பாக வந்து அவசியம் அப்படிங்கிறாங்க, ரெண்டுமே வந்து தேவை அப்படிங்கிறாங்க. நுனி மொட்டு இருக்கிறப்ப பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆக்சின் என்ன பார்த்தோம், நுனி மொட்டு இருக்கும், ஆனால் பக்கவாட்டை வந்து கட் பண்ணிடும். இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பக்கவாட்டை இது வந்து ஊக்குவிக்குது. சரியா, அந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும்.
பாருங்கள். அதுக்கப்புறம் சைட்டோகைனின் பயன்படுத்தும் போது முதிர்ச்சி தாமதமாகும். இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சி, அதாவது அந்த தாவரம் முதிர்ச்சி அடைவது என்ன ஆகுது, தாமதமாகுது. சரியா? அடுத்ததாக ஜிப்ரலின். ஜிப்ரலின் பொறுத்த வரைக்கும் தாவர ஹார்மோன்களில் அதிக அளவு காணப்படுற ஹார்மோன் இந்த ஹார்மோன் தான், ஜிப்ரலின் தான். மூணாவதாக இருக்கிற ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலின் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருசோவா அப்படிங்கிற நெல் பயிரில் பக்கானே அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வருது. பக்கானே நோய்க்கு இன்னொரு பேர் கோமாளித்தன நோய். சரியா? ஸோ குருசோவா அப்படிங்கிறது நெல் பயிர் இல்லைப்பா, குருசோவா அப்படிங்கிறது ஒரு அறிஞர். சரியா? ஸோ இந்த அறிஞர் வந்து நெல் பயிரில் பக்கான நோயை வந்து கண்டுபிடிக்கிறாரு, கோமாளித்தன நோயை கண்டுபிடிக்கிறாரு. சரியா? அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பின்னால் சொல்கிறாரு. ஸோ இதுக்கான வாழ்வியல் விளைவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜிப்ரலின் அதிகமாக இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கணுவிடை பகுதியோட அசாதாரண நீட்சி. கணுவிடை பகுதி ஆக்சுவலாக இப்போ கரும்பு இருக்குது அப்படின்னா கணு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கணு வந்து இருக்கும். இந்த கணு இடைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அந்த லென்த்து ஒரு இதுக்கும் இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த கணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் அந்த லென்த் வந்து பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா நீச்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜிப்ரலின் யூஸ் பண்ணுறதுனால மக்காச்சோளத்துலேயும் பட்டாணிலையும். அடுத்து ஃபோல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்கள் மீது ஜிப்ரன்களை நம்ம வந்து தெளிக்கிறோம் அப்படின்னா தண்டு நீச்சி மலர்தல் நடைபெறும். அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து இருபால் தாவரங்கள் ஆக்சுவலாக தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மகரந்தம் சூலகம் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு தாவரத்தில் மகரந்தம் இருந்தால் இன்னொரு தாவரத்தில் சூலகம் இருக்கணும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் ரெண்டுமே ஒரே தாவரத்தில் வந்து இருக்கும். அதுதான் இருபால் தாவரம் சொல்லுவாங்க. ஸோ இருபால் தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கிற தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜிப்ரலினுக்கு இருக்குது. உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்குது அப்படிங்கிறாங்க. கருவுரா கனி உருவாதில் ஆக்சினை விட திறன் மிக்கவே அப்படிங்கிறாங்க. அப்போ கருவுரா கனி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா திராட்சை இதுக்கெல்லாம் வந்து ஆக்சின் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா, அதை விட ஜிப்ரலின் நல்ல திறன் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாலாவதாக அப்சிசிக் அமிலம். ஸோ அப்சிசிக் அமிலம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்க நிலை ஹார்மோன் உதிர்தல் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துகிற வளர்ச்சி அடக்கி அப்படிங்கிறாங்க. இப்போ உதிருது இல்லையா, இப்போ ஒரு செடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இலை உதிரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ உதிரும், பழங்கள் உதிருது. அந்த இதை வந்து ஒழுங்குபடுத்துகிற ஒரு காரணியாக அப்சிசிக் இருக்குது. இது அப்சிசிக் அமிலம் எங்கே இருக்குது அப்படின்னா பசுங்கடியங்களில் இருக்கும் அப்படிங்கிறாங்க தாவரத்தில். இதோட விளைவுகள் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்குது. சரியா? வறட்சி காலங்களில் இலைத்துளையை மூடச் செய்யுது. வறட்சி காலங்களில் இப்போ இலைத்துளை இருந்துச்சு அப்படின்னா அதன் வழியாக நீராவியாக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வறட்சி காலங்களில் இலையை வந்து துளையை வந்து மூடிடுது. அடுத்து பச்சையத்தை இழக்க செய்யுது. ஸோ பச்சையத்தை இழக்க செய்யுது அப்படின்னா மஞ்சள் கலரில் வந்து ஆயிரும். சரியா? இலைகள் மஞ்சள் கலரில் ஆயிடுது. அடுத்து மொட்டு உறக்கத்தை பிரிச்சு மரங்களில் தூண்டுது. தக்காளி தாவரத்தில் பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்யுது. ஸோ இதுதான் இதோட வேலை. அடுத்து லாஸ்ட்டாக எத்திலின் அப்படிங்கிறது. ஸோ எத்திலின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வாயு நிலையில் இருக்கிற தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டால் எத்திலின். அதே மாதிரி இதையும் வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கனிகள் பழுப்பதில் மிக முக்கியமான பங்கு எத்திலினுக்கு இருக்குது. ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி இந்த கனிகள் பழுக்கிறப்ப அதிக அளவு எத்திலின் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இதோட விளைவுகள் ஆஸ் யூஸ்வல் என்ன அப்படின்னு கேட்டால் கனிகள் பழுப்பது. அடுத்து இரு விதையிலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீச்சி அடைவதை தடை செய்யுது. இலைகள் மற்றும் மலர் மூப்படைவதை விரைவுபடுத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தோம். ஸோ மொதல் 3 வந்து வளர்ச்சி, ரெண்டாவது அதாவது 4, 5 வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இலை மலர் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுது. அடுத்து மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிறது. அடுத்ததாக தாவர ஹார்மோன்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டால் மனித அதாவது விலங்கு ஹார்மோன்கள். ஸோ விலங்கு ஹார்மோன்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஹார்மோன்களை சுரக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் சுரப்பிகள். சரியா? சுரப்பி நம்ம உடம்புல சுரப்பிகள் வந்து சுரக்குது. அது என்ன சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? நாளமில்லா சுரப்பி. நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் சுரப்பி வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து நாளமுள்ள சுரப்பி, இன்னொன்று நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பினா அந்த நாளம் அந்த பைப் மாதிரி அந்த இது வந்து இருக்கும். நாளமில்லா சுரப்பி அப்படின்னா நாளம் இருக்காது. நாளமில்லா சுரப்பி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்மோனை சுரக்குது. சரி,
இப்போ வந்து பார்க்கலாம், நாளங்கள் இல்லாததால் நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன சுரக்குது? ஹார்மோன் சுரக்குது. சரியா? அதே மாதிரி இந்த ஹார்மோன்கள் குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுது. இந்த உறுப்புகளை இலக்கு உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கிறது இல்லைன்னா உயிரியல் பிரிவு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோக்ரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை யார் அப்படின்னு கேட்டால் தாமஸ் அடிசன். அதேமாதிரி ஹார்மோன் அப்படிங்கிற அந்த வேர்டை அறிமுகம் செஞ்சவங்க யார் அப்படின்னு கேட்டால் WH பெய்லிஸ், EH ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற 2 பேர். அதே மாதிரி முதல்ல கண்டறிந்த ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டால் செக்ரிடின். சரியா? செக்ரிடின். சரி, இப்போ நம்ம 2 சுரப்பிகள் பார்க்க போகிறோம். ஒன்று நாளமுள்ள சுரப்பி, இன்னொன்று நாளமில்லா சுரப்பி. இங்கே நாளமுள்ள சுரப்பி நம்ம பார்க்க போகிறதில்ல. நாளமுள்ள சுரப்பினா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி, பால் சுரப்பி, வியர்வை சுரப்பி, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நாளமுள்ள சுரப்பி, நாளம் இருக்குது. நாளமில்லா சுரப்பி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பிட்யூட்ரி சுரப்பி இருக்குது, தைராய்டு இருக்குது, பாரா தைராய்டு இருக்குது, கணையம் இருக்குது, அட்ரினல் இருக்குது, இனப்பெருக்க சுரப்பி இருக்குது, தைமஸ் சுரப்பி இருக்குது. ஸோ இத்தனை சுரப்பிகளும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெயினானது நீங்கள் இது படிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கற்றுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, அதில் ஃபஸ்ட்டு சுரப்பி என்ன அப்படின்னு கேட்டால் பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி சுரப்பி பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மூளைக்கு கீழே. சரியா? தலைப்பகுதியில் மூளைக்கு கீழே டயன்செஃபலான் அப்படிங்கிற கீழ்ப்புற பகுதியில் ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிட்யூட்ரி எங்கே இருக்குது? மூளைக்கு அடிப்புறத்தில் இருக்குப்பா. அது ஹைப்போதாலமஸோட என்ன இருக்குது அப்படின்னா ஜாயின் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த பிட்யூட்ரி சுரப்பி இல்லைன்னா இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபோபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைபோபைசிஸ் இதோட வடிவம் என்ன அப்படின்னா பட்டாணி வடிவம் கொண்டது அப்படிங்கிறாங்க. என்ன வடிவம்? பட்டாணி, குட்டியோண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சுரப்பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வேலையை வந்து பார்க்கும். சரியா? எக்கச்சக்கமான வேலை வந்து பார்க்கும். சரி, நம்ம அதை பார்த்துடலாம். அதேமாதிரி பிட்யூட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கதுப்பு வந்து இருக்குது. கதுப்பு அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஏதாவது அந்த மாதிரி இருக்கும் கதுப்பு. சரியா? இந்த கதுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு முன்புற கதுப்பு, இன்னொன்று பின்புற கதுப்பு. முன்புற கதுப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அடினோ ஹைபோபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்புற கதுப்புக்கு நியூரோ ஹைபோபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தமிழில் நம்ம சொல்கிறோம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேர்டில் வந்து சொல்கிறாங்க. முன்புற கதுப்பு இருக்குது, பின்புற கதுப்பு இருக்குது. அப்போ இடைப்புற கதுப்பு அப்படிங்கிறது நம்மளில் இருக்கா அப்படின்னு கேட்டால் மனிதர்களில் கிடையாது. அதே மாதிரி இந்த பிட்யூட்ரி சுரப்பியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதன்மை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க, தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க, மாஸ்டர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரைமரி கிளான்ஸ், மாஸ்டர் கிளான்ஸ் எல்லாமே இதுதான். சரி, இப்போ நம்ம 2 டைப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹார்மோனை யார் சுரப்பாங்க அப்படின்னா செல்கள் சுரக்கும். என்னது சுரக்கும்? செல்லு சுரக்கும். நம்ம உடம்பு என்ன ஆனது? பல வகை செல்களால் ஆனது. சரியா? இப்போ பிட்யூட்டரியில் 2 டைப்பாக பிரிச்சாங்களா, முன்புற கதுப்பு, பின்புற கதுப்பு. இந்த முன்புற கதுப்பு ஒரு சில ஹார்மோனை சுரக்குது, பின்புற கதுப்பு ஒரு சில ஹார்மோனை சுரக்குது. நம்ம 2ஐயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிட்யூட்டரியோட முன்புற கதுப்பு, அதாவது அடினோ ஹைபோபைசிஸ் சுரக்கிற ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு 5 ஹார்மோன் இருக்குது. ஃபஸ்ட்டு வளர்ச்சி ஹார்மோன், அடுத்து தைராய்டை தூண்டுற ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன், ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஹார்மோன் வேலை செஞ்சால் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக வந்து நடக்கும். இல்லை அப்படின்னா நிறையா குறைபாடுகள் வந்து வரும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வளர்ச்சி ஹார்மோன் பார்க்க போகிறோம். பேர்லே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம உடம்போட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. உடல் திசுக்களோட வளர்ச்சி. இப்போ செல் இருக்கும், பல செல்கள் சேர்ந்தது தான் திசு அப்படின்னு சொல்லுவாங்க, பல திசுக்கள் சேர்ந்தது தான் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ திசு வளர்ந்துச்சு அப்படின்னா உறுப்பு வளர்ந்துடும், உறுப்பு வளர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் வளர்ந்துருவீங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த வளர்ச்சி ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்? குள்ளத்தன்மை தானே வரும். சரியா? வளர்ச்சி ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கலை, அப்போ என்னது? குள்ளத்தன்மை வரும். குள்ளத்தன்மை யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைகள்லேயே வந்துடும். குழந்தைகளில் குறைவான சுரப்பின் காரணமாக வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரக்குது அப்படின்னா இந்த குள்ளத்தன்மை வந்துடும். இதுவே நிறையா சுரந்துருச்சு, எக்கச்சக்கமாக சுரந்துருச்சு, அப்போ என்ன ஆகும்? நிறையா ஜிஜாண்டிக்காக வளர்ந்துருவீங்க. அப்போ அதுக்கு பேர் அசுரத்தன்மை. அதிகமான சுரப்பின் காரணமாக அசுரத்தன்மை வந்து ஏற்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ நல்லா நார்மலாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெய்ஜாண்டிக்காக வந்து வளர்றீங்க அப்படின்னா பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வளர்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரோமெகலி.
ஸோ அக்ரோமெகலி அப்படின்னா பெரியவர்களில் அதிகமான சுரப்பின் காரணமாக வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து வருது. அடுத்து தைராய்டை தூண்டுற ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். சரியா? இந்த டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது, தைராய்டே தூண்டுது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் அட்ரினல் சுரப்பின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி இருக்குப்பா. சரியா? இந்த பிட்யூட்டரி சுரப்பி மாதிரியே அது ஒரு சுரப்பி, அதுவும் ஒரு சில ஹார்மோனை சுரக்கும். அந்த அட்ரினல் சுரப்பியோட புரணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புரணி பகுதியை தூண்டி ஹார்மோன்களை ஒழுங்காக சுரக்க வைக்கிற வேலை இது பார்க்கும். சரியா? அப்போ அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் என்ன வேலை பார்க்குது? அட்ரினல் சுரப்பியோட புரணியை தூண்டி ஒழுங்காக ஹார்மோனை அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுது. அடுத்து அட்ரினல் சுரப்பியில் புரத உற்பத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன். கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டால் இனப்பெருக்க ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபாலிக்கிள் செல்களை தூண்டுற ஹார்மோன், லுட்டினிசிங் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்களும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இனப்பெருக்க வளர்ச்சிக்கு காரணமாகுது. இந்த 2ஐயும் தான் கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலிக்கிள் செல்களை தூண்டுற ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, லுட்டினிஸ் ஹார்மோன் எல்ஹெச். சரியா? இந்த 2 ஹார்மோனும் என்ன பண்ணுது? இயல்பான இனப்பெருக்க வளர்ச்சிக்கு காரணமாகுது, இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சிக்கு காரணமாகும். சரியா? சரி, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபாலிக்கிள் செல்களை தூண்டுற ஹார்மோன் ஃபாலிக்கிள். சரியா? விந்தகங்களில் எப்பித்தீலியத்தை தூண்டுறதன் மூலமாக விந்தணு உருவாக்கத்திற்கும் பெண்களில் அண்டசெல் வளர்ச்சிக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இது யூஸ் ஆகுது. முக்கியமாக ஃபாலிக்கிள் தூண்டுற ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா விந்தணு உருவாக்கம், அண்டசெல் வளர்ச்சி, இந்த 2க்கு தான். அடுத்து வந்து பாருங்கள் லுட்டினிசிங் ஹார்மோன். ஸோ லுட்டினிசிங் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டால் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னென்னு கேட்பாங்க. ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னென்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் உருவாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் லுட்டினிசிங் ஹார்மோன். அதே மாதிரி இந்த டெஸ்டோஸ்டிரானை சுரக்கிற செல் எது அப்படின்னு கேட்டால் லீட்டிக் செல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லீட்டிக் செல் தான் சுரக்குது. சரியா? அடுத்து பெண்களில் அண்டம் விடுபடும் நிகழ்விற்கு கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சிக்கு பெண் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான் 2 ஹார்மோன் இருக்குது. பெண் இனப்பெருக்க ஹார்மோன் ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரோஜெஸ்டிரான். இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு உதவுது எது? லுட்டினிசிங் ஹார்மோன். சரியா? ஓகே. அடுத்து ப்ரோலாக்டின். ஸோ ப்ரோலாக்டின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லாக்டிக் அப்படின்னா பால் சம்மந்தப்பட்ட ஒன்று. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தை பேர் காலத்தில் குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பால் சுரப்பி வந்து வளர்ச்சி அடையணும். அப்படின்னா தான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். அந்த பால் சுரப்பியோட வளர்ச்சி அப்புறம் பால் உற்பத்தியை தூண்டுற ஹார்மோன் இந்த ப்ரோலாக்டின். சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? பிட்யூட்ரியோட முன் கதுப்பு சுரக்கிற ஹார்மோன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்யூட்ரியோட பின் கதுப்பு சுரக்கிற ஹார்மோன்ஸ். சரியா? பின் கதுப்பு பொறுத்த வரைக்கும் 2 ஹார்மோன் வருது. ஒன்று வாசோப்ரெசின், இன்னொன்று ஆக்சிடோசின். வாசோப்ரெசின் இல்லைன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசோப்ரெசின் இதுக்கு இன்னொரு பேர் சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன். சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன். ஸோ வாசோப்ரெசின் அப்படிங்கிறது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து சிறுநீரகம் பார்க்குறப்போ உங்களுக்கு நீர் மீள உறிஞ்சப்படுதலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். பட் இங்கே சிறுநீரக குழல்களில் இது வந்து யூஸ் ஆகுது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை என்ன ஆகுது அப்படின்னா குறைக்குது. வாசோப்ரெசின் குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும். சரியா? வெளியேறும். இப்போ அதிகமாக யூரின் வந்துச்சு அப்படின்னா சுகர் வந்துச்சுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுக்கு பேர் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னா சுகரு. ஓகே. அடுத்து ஆக்சிடோசின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குழந்தை பேற்றின் போது கருப்பை சுருக்கியும் விரிவடை செய்கிற வேலையை இதுதான் பார்க்குது ஆக்சிடோசின். சரியா? கருப்பையை சுருக்கி விரிவடை செய்கிறது யார்? ஆக்சிடோசின் அப்படிங்கிறது. அதேமாதிரி குழந்தை பேற்றுக்கு பிறகு பாலை வெளியேற்ற காரணமாகுது. ஆக்சுவலாக பால் உற்பத்திக்கு அப்படின்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன். சரியா? அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோலாக்டின். பாலை வெளியேற்ற காரணம் யார் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடோசின் ஹார்மோன். 2க்கு வித்தியாசம் இருக்குப்பா. சரியா? அடுத்து தைராய்டு சுரப்பி. ஸோ தைராய்டு சுரப்பி முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது. கழுத்து பகுதியில் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முனைப்பகுதி மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி வந்து இருக்கும்.
மூச்சுக்குழலின் இரு பக்கமும் அமைந்துள்ளது. சரியா, கழுத்து பகுதி இருக்குது அப்படின்னா மூச்சுக்குழல் 2 பக்கத்துலேயும் வந்து இருக்கும். அதே மாதிரி 2 கதுப்புகளால் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த 2 கதுப்புகளும் இஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாயிண்ட்டால் இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ தைராய்டு சுரப்பியை 2 கதுப்பை இணைக்கிற ஜாயிண்ட் எது அப்படின்னா இஸ்துமஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த தைராய்டு சுரப்பி பொறுத்த வரைக்கும் நிறையா கதுப்புகளால் ஆனது. சரியா, கதுப்பு அப்படின்னா நம்ம மூளை இருக்கு இல்லையா, மூளை பகுதி மாதிரி இந்த மாதிரி இருக்கும், நிறையா கதுப்புகளால் ஆனது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நுண்கதுப்புகள் கனசதுர எபித்தீலிய செல்களை சுவராக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நுண்கதுப்புகளில் தைரோக்ளோபிலின் அப்படிங்கிற ஒரு கூழ்மப் பொருள் வந்து இருக்குது. அப்போ தைராய்டு சுரப்பில் நுண்கதுப்புகளில் என்ன கூழ்மப் பொருள் இருக்குது அப்படின்னா தைரோக்ளோபிலின் அப்படிங்கிறது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தைரோசின் எனும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாக இருக்குது. அப்போ அயோடின் பற்றாக்குறையினால முன்கழுத்து கலரில் வருதா? சரியா, அப்போ அயோடின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது டைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். சரியா, ரைட். இந்த தைராய்டு சுரக்கிற ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின்னா 2 ஹார்மோன் இருக்குது. ஒன்று T3, இன்னொன்று T4. இதில் T4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. T3 ட்ரை அயோடோ தைரோனின், T4 டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த தைராய்டு ஹார்மோன் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னு கேட்டால் அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. BMR அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விதத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்யுது. உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கிற வேலையை இந்த தைராய்டு தான் பார்த்துக்கிறாங்க. மைய நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகளில் பங்கேற்குது. உடல் வளர்ச்சி எலும்பு உருவாக்கத்தை கட்டுப்படுத்துகிற வேலை இது வந்து பார்க்குது. உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கு இதுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் ஆளுமை ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆளுமை ஹார்மோன். சரியா, செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. அடுத்து எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கிறவர் டைமாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனியாக பிரித்து வந்து எடுத்துக்கிறாரு. சரியா, ஓகே. அடுத்ததாக தைராய்டு சுரப்பியோட குறைபாடு. ஆக்சுவலாக தைராய்டு சுரப்பி வந்து கம்மியாக வந்து சுரக்குது அப்படின்னா 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று கம்மியாக சுரக்கிறது, இன்னொன்று அதிகமாக சுரக்கிறது. ஃபஸ்ட்டு ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா தைராய்டு சுரப்பி கம்மியாக சுரக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். அதனால் என்ன நோய் வரும் அப்படின்னா எலியகாய்டர் அப்படின்னா முன் கழுத்து கடலை. அடுத்து கிரிட்டினிசம் அப்படின்னா குட்டையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அதை தான் கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டிமாவும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் மிக்ஸ்டிமா அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு வரும், கிரிட்டினிசம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வரும். சரியா, அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் என்ன? ஹைப்பர்னா அதிகம். ஸோ அதிகமாக சுரப்பு வந்து ஏற்படுது அப்படின்னா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வருது. இதனால் என்ன நோய் வருது அப்படின்னா கிராவின் நோய் வருது. கிராவின் நோய்க்கு இன்னொரு பேர் எக்ஸாப்தால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கண் வந்து வெளியே துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கிராவின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா தைராய்டை வந்து பார்த்துட்டோம். தைராய்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா பாரா தைராய்டு. சரியா, ஸோ பாரா தைராய்டு பொறுத்த வரைக்கும் தைராய்டுக்கு சைடுலேயே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பாரா தைராய்டு இருக்குது. சரியா, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, பாரா தைராய்டு சுரப்பியோட பின்புறத்தில் 4 சிறிய வட்ட வடிவிலான சுரப்பிகள் அமைஞ்சிருக்குது. அதுதான் பாரா தைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாரா தைராய்டு சுரப்பியில் முதன்மை செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பாராதார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. ஓகேவா, பாராதார்மோனோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல கால்சியம், பாஸ்பரஸ் இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. அடுத்து ரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிக்கிறதுக்கு எலும்பு, சிறுநீரகம், குடல் இதில் வந்து வேலை பார்க்குது பாராதார்மோன். சரியா, நீ கால்சியம் ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னா கால்சியத்தில் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாராதார்மோன் அப்படிங்கிறது. அடுத்து இதனால் ஏற்படுற குறைபாடு பாராதார்மோன் பிரச்சனை வருது அப்படின்னா தைராக்டமி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பாராதைராய்டு சுரக்கிற ஹார்மோன் குறைவாக வந்து சுரக்குது. சரியா, இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா தசை இறுக்கம், டெட்டனினாலும் அந்த தசைப்பிடிப்பு தான் சொல்லுவாங்க, தசைப்பிடிப்பு இதனால் ஏற்படுது. அடுத்து கணையம். ஸோ கணையம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நாளமுள்ள சுரப்பியாகவும் இதுவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா அந்த நீர் போன்ற ஒரு இதை வந்து சுரக்கும். சரியா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணைநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னா இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் காணப்படுற சுரப்பி தான் இது. சரியா, இறப்பைக்கும் குடலுக்கும் இடையில் காணப்படுறது தான் இந்த கணையம்.
இதை பொறுத்த வரைக்கும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது, நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது. இந்த நாளமுள்ள பகுதி கணைய நீரை வந்து சுரக்குது. இந்த கணைய நீர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உணவு செரித்தலில் யூஸ் ஆகுது. நாளமில்லா சுரப்பு பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கர்கான் திட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளமில்லா சுரப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஹார்மோனை என்ன பண்ணுது, சுரக்குது. சரியா? லாங்கர்கான் திட்டுகளில் 2 வகையான செல்கள் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா செல்லு, இன்னொன்று பீட்டா செல்லு. இந்த ஆல்ஃபா செல் என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. பீட்டா செல் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப ரொம்ப மெயினான ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல. இது கேட்பாங்க, அதாவது ஹார்மோனை சுரக்கிற செல் எது, அல்லது பீட்டா செல் சுரக்கிற ஹார்மோன் எது அப்படின்னு கேட்பாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குளுக்கோகான் ஆல்ஃபா. பாருங்கள், பீடா எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்குமா? பீடா எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். அப்போ இந்த பீடாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா இன்சுலின், இனிப்பு. சரியா? அடுத்து வந்து ஆல்ஃபாவுக்கு மிச்சம் உள்ளது ஒன்றே தான் இருக்குது, குளுக்கோகான். 2 ஹார்மோன் தான் இப்போ இருக்குது. அதில் இது ஒன்று மட்டும் மைண்டை வந்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இன்சுலினோட வேலை என்ன? ஆக்சுவலாக சுகர் வந்துருச்சு அப்படின்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எதுக்கு போடுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க. பாருங்கள், குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலையும் தசைகளையும் சேமிக்கிற வேலை இந்த இன்சுலின் வேலை. சரியா? பாருங்கள், என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க. சரியா? சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஓகே, அந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது? புரோட்டீன் இருக்கும், அதாவது புரதம் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், கொழுப்பு இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அதாவது தாது உப்புகள் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறப்பையில் செரிச்சதுக்கப்புறம் ரத்தத்தில் கலக்கும். அது எப்படி கலக்கும் அப்படின்னா குளுக்கோஸாக கலக்கும். குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6 அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோஸாக கலக்குது. சரி, அந்த குளுக்கோஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜியை வந்து கொடுக்குது. ஓகேவா? அப்போ நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. அப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், சார் அப்போ சாப்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்காதா? அதையும் நான் சொல்கிறேன். சரியா? என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு இத்தனை கலோரிஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு இருக்கும். ஒரு 2200 கலோரிஸ் தேவைப்படுது அப்படின்னா நீ ஆனால் எக்ஸஸாக நீ நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு வந்து 5 வாட்டி 6 வாட்டி நீ வந்து சாப்பிட்ற. சரியா? அப்போ என்ன ஆகுது, உடம்புல எக்ஸஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கலோரி வந்து கூடும். அப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் கிளைக்கோஜனாக மாறுது. கிளைக்கோஜனாக அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. கிளைக்கோஜனாக மாற்றி எங்கே போய் சேர்த்து வைக்கிது அப்படின்னா கல்லீரலையும் தசைகளையும் சேர்த்து வைக்கிது. அதனால தான் நீங்கள் வந்து குண்டாகிறீங்க. புரியுதா? எப்படி சேர்த்து வைக்கிது? கிளைக்கோஜனாக சேர்த்து வைக்கிது. ரைட்டா? அதே மாதிரி செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்குது. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்குது. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை, சுகர் வரும். சரியா? ஓகேவா? ரைட்டு. அதனால தான் இந்த இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலை, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா சுகர் வந்து வரும். அதனால தான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புரியுதா? சரியா? அடுத்து வந்து பாருங்கள், குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இந்த இன்சுலின் பண்ண வேலை அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது. குளுக்கோகான் என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரலில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுச்சா இன்சுலின், அது அப்படியே குளுக்கோஸாக திரும்ப கன்வெர்ட் ஆகுது. ஏன் சார் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகணும்? இப்போ நீ எக்ஸஸாக சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லாக கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டைம் நீ சாப்பிடாமல் இருக்க, உனக்கு ஏதாவது ஆகுதா? பிரச்சனை ஆகுதா? ஆகலைல்ல. காரணம் என்ன அப்படின்னா நீ ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு கிளைக்கோஜனாக மாறி ஒரு இடத்துல இருக்கா, கல்லீரலையும் தசையிலும் இருக்கா, அதை அப்படியே மாற்றுற வேலையை குளுக்கோஸாக திரும்ப மாற்றுது. யார்? குளுக்கோகான் ஹார்மோன் வந்து மாற்றுது. மாற்றி நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும். அதனால தான் நீ 1 டைமோ 2 டைமோ 3 டைமோ சாப்பிடாமல் இருந்தனா நீ வந்து இறந்துலாம் போக மாட்டேன். சொல்கிறாங்க இல்லையா, 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாங்க, 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா உடம்புல தசைகளில் இந்த கிளைக்கோஜன் வந்து இருக்குது. அது ஓரளவுக்கு மேலே போகிறப்ப தான் நீ வந்து இறந்து போவேன். ஒன்றுமே இல்லை, கிளைக்கோஜன் இல்லைனா தான் இறந்து போவேன். நீ சாப்பிட்டு சேர்த்து வச்சுருந்தா அப்படின்னா உனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். அதுக்காக எக்ஸஸாக நீங்கள் வேலை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை டைம் வேணால் சாப்பிட்லாம், உள்ளே போய் ஸ்டோர் தானே ஆகுது அப்படின்னு அது பிரச்சனையாக வந்து மாறும், ஃபேட் அதிகமாகிடும். சரியா? ரைட்டு. அடுத்து ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதிகரிக்குது. சரியா? ரைட்டு. அடுத்து இந்த இன்சுலின் சுரக்கிறது ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் வந்து வருது. என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா பிளட்டில் சுகர் லெவல், ரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகரிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வெளியாகிடும். குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று, அது யூரின் மூலமாக என்ன ஆகுது, வெளியாகுது. அப்போ அதுக்கு பேர் கிளைக்கோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னா அடிக்கடி யூரின் வந்து வரும், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், பாலி யூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி தாகம் எடுக்கும், பாலி டிப்சியா, அடிக்கடி பசி எடுக்கும், பாலி பேஜியா. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கணையம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், மறக்கவே விடாதுப்பா. சரியா?
அடுத்து அட்ரினல். ஸோ அட்ரினல் சுரப்பி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா கிட்னியில் இருக்குது. கிட்னிக்கு மேலே, கிட்னி வந்து இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா கிட்னி, சரியா? ஒரு இதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். கிட்னிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த அட்ரினல் சுரப்பி இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சிறுநீரக மேற்சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி இந்த அட்ரினல் சுரப்பியோட வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உட்புற பகுதி அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்ப்போம். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வகையான செல் அடுக்களால் ஆனது. ஒன்று சோனா கிளாமருலுசா, சோனா பாசிகுலேட்டா, சோனா ரெட்டிகுலாரிஸ். 3 வகையான அடுக்குகளால் என்ன இருக்குது, இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆயிருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸில் என்னென்ன ஹார்மோன்லாம் சுரக்குது அப்படின்னா குளுக்கோ கார்டிகாய்டு அப்படிங்கிற ஒரு செல் வகை, அடுத்து மினரலோ கார்டிகாய்டு, சரியா? பாருங்கள், இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ஹார்மோன் சுரக்குது இல்லையா, அதுக்கு பேர் கார்டிகோ ஸ்டீராய்டுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கார்டிகோ ஸ்டீராய்டுகள். ஓகே, இந்த குளுக்கோ கார்டிகாய்டு மினரலோ கார்டிகாய்டு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சில செல்களானது ஹார்மோனாக சுரக்குது. சரி, ஃபஸ்ட்டு குளுக்கோ கார்டிகாய்டு சோனா கிளாமருலுசா மொத்தம் 3 பார்த்தோமா. அந்த சோனா கிளாமருலுசாவில் மினரலோ கார்டிகாய்டுகள் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹார்மோனை சுரக்குது, அதுக்கு பேர் ஆல்டோஸ்டீரான். இது என்ன ஆகுது அப்படின்னா சிறுநீரக குழல்களில் சோடியம் அயனிகளை மீள் உறிஞ்சுதலுக்கு உதவுது, சரியா? சோடியம் அயனி, ஓகேவா? அதே மாதிரி அதிகமான பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்ற காரணமாக இருக்குது. மின்பகு பொருட்களோட சமநிலை நீர்ம அளவு, சவ்வூடு பரவல் அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா இந்த ஹார்மோனை போட்டுக்கோங்க. அடுத்து அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலா பொறுத்த வரைக்கும் குரோமோஃபின் அப்படிங்கிற செல்களால் ஆனது. பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள் நிறைந்த காணப்படுது, நரம்பு அதிகமாக வந்து இருக்குது, சரியா? சரி, இப்போ இந்த குளுக்கோ கார்டிகாய்டுகளும் மினரலோ கார்டிகாய்டுகள், சரியா? மினரலோ கார்டிகள்லாம் இந்த அட்ரினல் மெடுலான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டையும் வந்து படிச்சிட்டோம், ரைட்டு. இந்த ரெண்டும் சுரக்கிற ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எபினெப்ரின், நார் எபினெப்ரின் 2 ஹார்மோன் வந்து சுரக்குது. எபினெப்ரினுக்கு இன்னொரு பேர் அட்ரினலின், நார் எபினெப்ரினுக்கு இன்னொரு பேர் நார் அட்ரினலின் அப்படிங்கிறது. இந்த ரெண்டையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவசரகால ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவசரகால ஹார்மோன். அதே மாதிரி இது எப்போ உருவாகும் அப்படின்னா மன அழுத்தம் ப்ரெஷராக இருக்கிறப்ப, உணர்ச்சி வசப்படுற காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உற்பத்தி ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது அவசரகால ஹார்மோன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உன்னை வந்து ஒரு பாம்பு வந்து துரத்துது அப்படின்னா திடீர்னு எழுந்திரிச்சு ஓடுவேன், டப்படப்படப்பண்ணு. தூசி வந்து கண்ணில் வந்து அடிக்குது அப்படின்னா அப்போ டப்புன்னு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் அறியாமையே என்ன பண்ணுவேன், கண்ணை மூடுவேன். கொசு கடிக்குதுன்னா டப்பார்னு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கையை வச்சு அடிப்பேன். அதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் வேலை பார்க்குது, சரியா? அடுத்து எபினெப்ரின். ஸோ இப்போ பார்த்தது என்னென்ன ஹார்மோன் பார்த்தோம். அடுத்து எபினெப்ரின் ஹார்மோன் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறது. எபினெப்ரின் பொறுத்த வரைக்கும் கல்லீரல் மற்றும் தசைகளில் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுறதா ஊக்குவிக்குது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுறது யார் வேலை பார்த்தா, குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து வேலை பார்க்குதுன்னு பார்த்தோமா. இப்போ இந்த எபினெப்ரின் என்ன பண்ணுது அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுது, சரியா? இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை அதிகரிக்கிறது. மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை ஆகியவற்றை விரிவடை செய்வதன் மூலம் சுவாச விசயத்தை அதிகரிக்க செய்கிறது. கண் பாவை விரிவடை செய்கிறது. தோலின் அடியில் செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சியாக போகிறப்ப கண் பாவை விரிவடையும் எல்லாருக்கும், சரியா? அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹார்மோன் தான் இருக்குது, எபினெப்ரின் மட்டும்தான் இருக்குது. நார் எபினெப்ரினுக்கும் சேம் இதே தான் வந்து வரும். நார் எபினெப்ரினும் நார் எபினெப்ரினும் ரெண்டும் சேம் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. அடுத்து இனப்பெருக்க சுரப்பிகள். இனப்பெருக்க சுரப்பிகள் பொறுத்த வரைக்கும் மனிதர்களில் ஆண் பெண், ஆண் இனப்பெருக்க சுரப்பி, பெண் இனப்பெருக்க சுரப்பி. பெண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டகம் சொல்லுவாங்க, ஆணுக்கு வந்து விந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகை. ஃபஸ்ட்டு விந்தகம். ஸோ விந்தகம் பொறுத்த வரைக்கும் ஆண்களோட இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த விந்தகத்தில் செமினிபெரஸ் குழல்கள், லீட்டிக் செல்கள், செர்தோலி செல்கள் இதெல்லாம் வந்து இருக்குது, சரிங்களா? இதில் நீட்டிக் செல்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. அப்போ லீட்டிக் செல் தான் ஹார்மோனாக சுரக்குது. என்ன ஹார்மோனை சுரக்குது? ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்ன? டெஸ்டோஸ்டிரான். 2 விஷயம் மட்டும் மறக்கவே கூடாது. ஆண் இனப்பெருக்க ஹார்மோன்னா என்ன, பெண் இனப்பெருக்க ஹார்மோனா என்ன? ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், பெண் இனப்பெருக்க ஹார்மோன் 2 இருக்குது. ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரோஜெஸ்டிரான். அதையும் நம்ம வந்து படிப்போம். டெஸ்டோஸ்டிரானோட வேலை என்ன?
இதோட வேலை என்ன அப்படின்னா விந்து செல் உற்பத்தியில் பங்கு பெறுகிறது. ஒரு ஆண் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அடுத்த ரீப்ரொடக்ஷன், அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த விந்தணு அப்படிங்கிறது அவசியம். அந்த விந்து செல் உற்பத்தியில் யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் வேலை பார்க்குறாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரத உற்பத்தினை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இது வந்து தசை வளர்ச்சிக்கும் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இரண்டாம் நிலை பால் பண்புகளோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னா செகண்ட் செக்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. செக்ஸ் அப்படின்னா இங்கே வந்து என்ன குறிப்பிடுதுன்னா ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னா ஆக்சுவலாக ஆணும் பெண்ணும் குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. இதில் ஆண் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஆண் தன்மையை வந்து அவருக்கு வந்து தெரிய வரும். ஒரு கட்டத்தில் பெண்களுக்கு வந்து பெண் தன்மை தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வந்து குழந்தைகள் தான். சரியா? அந்த இரண்டாம் நிலை பால் பண்புகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆண் பிள்ளையாக இருந்தால் மீசை அப்படியே லைட்டாக வந்து அரும்பு அந்த முளைக்க ஆரம்பிக்கும். சரியா? அதே மாதிரி மறைவான இடங்களில் முடி வளரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரல் வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். குரல் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் டீனேஜ் பசங்களை பாருங்களேன், குரல் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பசங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். குழந்தையிலேருந்து வந்து பையனாக மாறிட்டான்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. அடுத்து அண்டகம். ஸோ அண்டகம் பொறுத்த வரைக்கும் இந்த அண்டகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெண்களோட அடிவயிற்றில் இடுப்பெலும்பு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்டகம் சுரக்கிற ஹார்மோன் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனு புரோஜெஸ்ட்ரான். இதுதான் பெண் இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா அண்டகத்தோட கிராஃபியன் செல்களில் சுரக்கப்படுகிறது. அதே மாதிரி புரோஜெஸ்ட்ரான் கார்பஸ் லூட்டியஸில் உற்பத்தி ஆகுது. இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா பருவமடைதலில் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துது. ஆக்சுவலாக ஆணோட உடல்வாகு வேறு, பெண்ணோட உடல்வாகு வேறு. இப்போ பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருவமடைதல் அப்படின்னா இங்கே ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் அவங்களோட உடலில் ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால் ஈஸ்ட்ரோஜன். அதேமாதிரி அண்டசெல் உருவாக்கத்தை தூண்டுது. அண்டசெல் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இது பண்ணணும் இல்லையா, அந்த அண்டசெல் அதை வந்து உருவாக்கத்தை துவக்குகிறது. அடுத்து அண்ட ஃபாலிக்கிள் செல் முதிர்வதை தூண்டுகிறது. ஆக்சுவலாக இந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த அண்ட ஃபாலிக்கிள் செல் முதிர்ந்ததுனால தான் உனக்கு பீரியட்ஸே வந்து வரும். சரியா? ஸோ இந்த வேலையை பார்க்குறது யார் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் தான். அது மாதிரி இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சியது ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மறைவான இடங்களில் ரோமம் வந்து வளர்றது. அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்கிறது இரண்டாம் நிலை பால் பண்புகள் பெண்களுக்கு. சரியா? ரைட்டு. அடுத்து புரோஜெஸ்டிரான் பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது புரோஜெஸ்டிரான். இப்போ பீரியட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 4 வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது 28 நாளைக்கு ஒரு தடவை வந்து வரும். 28 நாள் இருக்கும், 30 நாள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு காரணமாக இருக்குது புரோஜெஸ்ட்ரான். கருப்பதிவு இருக்குது, கருப்பை தயார் செய்கிறது புரோஜெஸ்ட்ரான். கர்ப்ப காலத்தில் பராமரிக்கிறது புரோஜெஸ்ட்ரான். கர்ப்பகாலம் அப்படிங்கிறது 280 டேஸ். அப்போ பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராது. அப்போ அந்த வேலையை பார்க்குறது புரோஜெஸ்ட்ரான் தான். தாய் சேய் இணைப்பு திசு உருவாக அவசியமாக இருக்குது. தாய் சேய் இணைப்பு திசு அப்படின்னா தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி உருவாகிறதுக்கு புரோஜெஸ்ட்ரான் தான் காரணமாக இருக்குது. சரியா? அடுத்து தைமஸ் சுரப்பி. ஸோ தைமஸ் சுரப்பி பொறுத்த வரைக்கும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது, நினைவு உறுப்பாகவும் செயல்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மார்பு பகுதியில் மேற்பகுதியில் மூச்சுக்களோட கீழ்ப்புறத்தை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. தைமோசின். சரி, இந்த தைமோசின் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான், நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட செயல்பாடுகளை தூண்டுது. நம்ம உடம்புல நோய் தடைக்காப்பு மண்டலம் இருக்குது, அந்த தடைக்காப்பு மண்டலத்தை வந்து தூண்டுது. அடுத்து லிம்போசைட்டுகள் உருவாகலையும் வேறுபடுதையும் தூண்டுது. இந்த 2 வேலை தான் இதுக்கு வந்து வேலை வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த ஹார்மோனை இந்த வேலையை தான் பார்க்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.